பல்வேறு நிலைகளிலே மாவட்ட செயலாளர் கூட்டத்திலிருந்து அறிக்கைகளாக செய்திகளாக தினம் நீங்களெல்லாம் பார்க்குறீங்க. எப்பொழுதுமே சிறப்பாகவே இது போன்ற கழக நிகழ்ச்சிகளை நம்முடைய தென்சென்னை மாவட்ட கழகம் சிறப்பாக செய்து கொண்டு இந்த ஒய்எம்சி கிரண்டில் பல நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம், சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. சிறப்பிலும் சிறப்பாக இதை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள், தென் சென்னை மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அமெரிக்க திருமணுக்கு போவதற்கு முன்னால் நம்முடைய சகோதரிடத்தில் அந்த பணி ஒப்படைத்தார்கள். ஏறத்தாழ நான் இங்கே வந்து பார்க்கிற பொழுது இந்த அரங்கம் என்பது ஒரு 75,000 பேர் உட்கார அளவுக்கு இந்த அரங்கம் அமைக்கப்படுகிறது. பந்தல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மேடை பகுதி மட்டில் 80 அடி அகலத்தில் இந்த மேடை அமைக்கப்படுகிறது. இதனில் இங்கே என்ன சிறப்புன்னா, கொடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 50 அடி உயரத்தில் இந்த பந்தலை சுற்றியும் அந்த கொடி பட்டுளி வீசுவதற்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் வருகிற பாதையில் கழக கொடிகள், அதே போன்று நம்முடைய இயக்கத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேஞ்சர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், அந்த முப்பெரும் தலைவர்கள் வண்ணமயமாக விளக்கு மையங்களில் அமைக்கின்ற திட்டங்களையும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து போவதற்கு கார் நிறுத்துவதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை தலைநகர வரைக்கும் வருகிற கழகத் தோழர்கள் அவருடைய வண்டி வாகனங்களை நிறுத்துவதற்கு தனியிடம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விழா இப்பொழுது 17ஆம் தேதி விழாவாக இருந்தால் இப்பொழுதே விழா காலம் கொண்டிருக்கிறது. நீங்களே பார்த்துருக்கீங்க. ஏறத்தாழ இந்த பந்தல் போடுகிற எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த அரங்க அமைக்கிற பணிகளை அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதில் நான் ஏன் அங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னால், வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டும் நான் வரவில்லை. பொதுவாக முதலமைச்சர் அவர்கள் எந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், அது கழக நிகழ்ச்சியாக இருக்கலாம், அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொதுப்பணித்துறைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த பந்தல் சீராக போடப்படுகிறதா, மேடைகள் உறுதித்தன்மையோடு இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கறது பொதுப்பணித்துறையினுடைய தலையாய பணிகள். அது ஆர்டர். அதனால் இப்போ பந்தல் போடும்போது மேடெல்லாம் சரியாக தான் போடுறாங்களா அப்படின்னு அவரோட இருந்து நானும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அதனால் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த பவள விழா மிக சிறப்பாக அமையும். அதற்கு உந்து சக்தியாக இருந்து நம்முடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 11, இன்னும் 6 தினங்கள் இருக்கிறது. ஒரு நாளும் மெருகூட்டுகிற பணிகளை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைவாக 16, 15 தேதிகளில் நானும் இவரோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிறேன். இல்லை, முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமெரிக்க திருமணில் இருக்கிறார். எங்கள் முதலமைச்சருடைய குணம் என்னன்னா, 7 மணிக்கு கூப்பிட்டு மாசு கூப்பிட்டு பந்தல் பார்க்கலாமான்னு திடீர்னு போட்டுடுற முதலமைச்சர். அவர் எப்பயுமே அவர் 5ஆம் தேதி சாயங்காலம் பார்ப்பாரா, 16ஆம் தேதி பார்ப்பாரான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் உண்டு. எப்போ ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைஞ்சிடணும் அப்படின்றதுல ஒரு இலக்கு அமைத்துக் கொண்டு காலாகாலமாக வழிநடத்தக்கூடியவர் அவர். அதனால் முதனாளர் அதுக்கு முன்னால் வந்தாக்கா எல்லாம் சின்ன சின்ன ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து சொல்கிற பழக்கம் உண்டு. ஆனால் நாம் எதிர்பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.